இன்னைக்கு ஹெல்தியான பாசிப்பயிறு தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிப்பயிரை ஓவர் நைட்ல ஊற வச்சு ஒரு கிளாத்ல 6 to 7 hours முளைக்கட்ட வச்சிருங்க. முளைக்கட்டி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு 4 to 5 hours ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கம்மியாகவே இருக்கனால மிக்சிலேயே போட்டுக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் முளைக்கட்டின பயிரை தனியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதோட தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சு ஒரு 1 hourக்குள்ளவே தோசை ஊத்திக்கலாம். அப்புறம் தோசை கல்லுல பாசிப்பயிறு தோசையை நல்லா முருகலா ஊத்தி எடுத்துக்கலாம். இதோட காரமான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.